அனைவருக்கும் வணக்கம். விநாயகருடைய மனித தலை வெட்டப்பட்டு அதுக்கு பதிலாக யானை தலை வச்சாங்க அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக நம்ம கதைகள் மூலமாக நிறைய தெரிஞ்சிருக்கோம். அப்படி வெட்டப்பட்ட விநாயகருடைய தலை இன்னைக்கும் ஒரு குகை கோவிலில் அப்படியே உயிரோடு இருக்கிறதா கூட சொல்லப்படுதுங்க. அப்படி விநாயகருடைய வெட்டப்பட்ட தலை இருக்கக்கூடிய கோவில் இந்தியாவில் ஒரு குகை கோவிலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அப்படிதாங்க சொல்கிறாங்க. விநாயகருடைய தலை இந்தியாவில் ஒரு குகை கோவிலில் இன்னைக்கும் இருக்கிறது அப்படின்னு. முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் தெய்வங்களுடைய பூமியான இந்தியாவில் எண்ணற்ற ரகசியங்கள் புதைந்திருக்கு அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாதுங்க. ஏன்னா அதற்கு சாட்சியாக இன்றைக்கும் பழங்கால கோவில்கள் நிறைய இருக்குது. நிறைய ஒரு பழையதை சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. அவற்றில் பல இடங்களும் சில கோவில்களும் இன்றைக்கும் மர்மங்கள் நிறைந்ததாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய ஒரு குகை கோவில் தாங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். துண்டிக்கப்பட்ட விநாயகருடைய தலை இந்த குகையில் தான் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்பப்படுது. மக்கள் அதை போய் தரிசனம் செய்துட்டு வராங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இதை பற்றி நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விநாயகருடைய தலை உண்மையாகவே இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? அதே போல் இந்த கதைகளை பற்றி நீங்கள் புராணங்கள் கதைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. யாராவது உத்தரகாண்டுக்கு போய் இந்த கோவிலை நீங்களும் பார்த்து வழிபட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மேலும் விநாயக பெருமானை போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷ நிவர்த்தி தேவைப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. தோஷங்களோ அல்லது எதிர்மறையான வினைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய வெட்டப்பட்ட தலை இந்த குகை கோவிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் தாங்க இந்த குகை கோவில் இருக்குது. பாட்டால் புவனேஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த குகைக்குள்ளே செல்வது அவ்வளவு எளிய விஷயம் கிடையாதுங்க. அதாவது இந்த குகை கோவிலுக்குள்ளே நுழைவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த கஷ்டத்தை மீறி உள்ளே போய் பக்தர்கள் அந்த விநாயகருடைய தலையும் அந்த குகைக்குள்ளே இருக்க கடவுள்களையும் வெளிப்பட்டுட்டு வராங்க. 90 அடி ஆழமும் 160 மீட்டர் நீளமும் கொண்ட அந்த குகைக்குள்ளே செல்ல வேண்டுமான கடுமையான அங்கே போகணும் அப்படின்னா நமக்கு கடுமையான மூச்சு பயிற்சியும் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய உடல் வாகையும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் ஒரு குகை கிடையாதுங்க, அதுக்குள்ளே பல கிளை குகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த குகைக்குள்ளே நம்மளால் முழுமையாக சென்றடைய முடியும் அப்படின்னும் பலரும் அந்த குகைக்குள்ளே செல்ல முயன்று பின் பாதி வழியிலேயே திணறி திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த குகையில் இருந்து பிரியக்கூடிய ஒரு கிளை குகை கைலாயத்தை சென்றடைவதாகவும் நம்பப்படுது. இந்த வழித்தடமும் இதுவரைக்கும் சிதிலமடையாமல் இருப்பதாகவும் ஆனால் அதற்குள்ளும் யாரோ இது இறுதி வரைக்கும் செல்ல முடியல அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க. இதெல்லாம் முழுமையாக, அதாவது விநாயகருடைய தலை அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு முழுமையான கருத்து இல்லை. ஆனாலும் இந்த குகைக்குள்ளே போய் வழிபடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் பக்தர்களிடையே இருக்குது. போய் வழிபட்டுட்டு வராங்க. ஏதோ ஒரு மர்மம் அங்கு முழுமையாக நிறைந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுறாங்க. அதே போல் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. சிலர் இந்த குகையில் இருக்கக்கூடிய விநாயகர் தலையை தரிசித்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான புகைப்படம் ஆதாரம் எதுவும் இல்லை. ஆகையால் இந்த குகையில் இறுதி வரை யாராவது சென்றுள்ளாரா என்பது பற்றி ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் இந்த பக்தர்கள் இங்கு போய் வழிபாடு செய்யப்படுவது ஒரு மிக பெரும் நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பித்தோராகரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குகை சுமார் 90 அடி ஆழம்
அதே போல் புகழ்பெற்ற அல்மோரா நகரத்தில் இருந்து ஷெராக்காட் வழியாக சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் மலை பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில் இந்த குகை அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு மர்மமும் அதிசயமும் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குகையில் இருக்கக்கூடிய ஒரு கல் உலகம் எப்போது அழியும் என்பதை அறிய உதவக்கூடியது அப்படின்னும், விநாயகருடைய தலை இன்னும் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலக அழிவையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கல்லாக அந்த ஒரு கல் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய துண்டிக்கப்பட்ட மனித உருவத்தில் இருக்கக்கூடிய தலை இங்கு இருக்கிறது அப்படிங்கிறது பரவலான ஒரு விஷயமாக இருந்து வருது. அதே போல் இந்த உலகினுடைய அழிவின் ரகசியமும் இங்கே மறைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த குகைக்குள்ளே செல்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் முடியல அப்படின்னா கூட சிரமப்பட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. குகைக்குள்ளே சென்றால் சுமார் 33,000 கடவுள் மற்றும் தெய்வங்களுடைய சிலைகளை கொண்ட ஒரு இடத்தை பார்க்க முடியும். அங்கே ஒரு நீரோடையும் இருக்குங்க. இந்த குகையின் ஒரு பகுதியில் தான் விநாயகருடைய துண்டிக்கப்பட்ட மனித தலை இருக்கிறதாகவும் நம்பப்படுது. குகையை முதல்ல கண்டறிந்தவர் அரசர் ரிதுபர்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அவருடைய கனவுல ஒரு மான் தோன்றி தன்னை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதான். கண் விழித்த அரசர் அந்த மானை தேடி வெகு தூரம் பயணம் செஞ்சாராம். எதிர்பாரா விதமாக அந்த குகையை கண்டுபிடிக்கிறாரு. குகைக்குள்ள நுழைந்ததும் ஆதிசேஷனே அவருக்கு வழிகாட்டியாக வந்து உள்ளே இருந்த அனைத்து கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்க்குறாராம். குகையில் இருந்து வெளியே வந்த அந்த அரசர் அந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைத்து குகையை மூடிட்டாராம். கலியுகம் வரும் வர அது மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு செய்தாராம். அதன் பிறகு கலியுகத்தில் ஆதிசங்கரர் இந்த குகையை மீண்டும் கண்டறிகிறாரு. அன்றிலிருந்து இன்று வர பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் இந்த குகைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்களாம். அதே போல பாதாள புவனேஸ்வரர் குகையை பற்றி நிலவக்கூடிய மற்றும் ஒரு மர்மமான விஷயம், இதன் உள்ளே நடக்கும்போது தரையில் எலும்பு மற்றும் விழா எலும்பு போன்ற அமைப்பு இருக்கும் அப்படின்னும், அந்த எலும்புக்கூடு மனிதர்களுடைய எலும்புகளாக கூட இருக்க முடியாத அளவுக்கு மிகவும் நீளமாக இருக்கிறது எனவும், ஆதிசேஷனின் முதுகுத்தண்டு போன்ற பாறை அமைப்பு இந்த குகையினுடைய தரை மற்றும் கூரை முழுவதும் பரவி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சிவனுடைய ஜடாமுடிதான் கங்கை நதியினுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் பாதாள புவனேஸ்வர் குகைக்குள்ளும் அதே போன்று ஒரு இயற்கையான பாறை அமைப்பு இங்கு காணப்படுதுங்க. இது சிவபெருமானுடைய ஜடாமுடி போலவே காட்சி கொடுக்கும். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை நதியினுடைய வேகத்தை குறைப்பது சிவனுடைய ஜடாமுடி அப்படின்னு சொல்கிறது போலவே குகையில் இருக்கக்கூடிய அந்த ஜடாமுடி போன்ற அமைப்பில் இருந்து நீர் துளிகள் இன்னைக்கும் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கான். அந்த நீர் எங்கிருந்து வருது, இது வரைக்கும் யாரும் இந்த எங்கிருந்து வருதுங்கிற கேள்விக்கே விடை இல்லை. இதுவே மிக பெரும் மர்மமாகவே இருந்து வருது. இந்த குகையில் 4 யுகங்களுடைய அடையாளமாக 4 கற்கள் நிறுவப்பட்டிருக்குங்க. கலியுகத்தினுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய இந்த கற்களில் ஒன்று மெதுவாக மேலொழும்பி வருவதாகவும், கலியுகத்தை குறிக்கக்கூடிய இந்த கல் சுவரில் மோதும் நாளில் கலியுகம் முடியும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஆனால் இவையெல்லாம் முழுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கான உறுதியான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இதெல்லாம் முக்கியமாக இன்றைக்கும் நடந்துட்டுருக்குங்க. இந்த கோவில் பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் விசித்திரமான கோவில்கள் எனக்கும் தெரியும், எங்கள் ஊரில் இருக்குது, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போல் அதிசயமான கோவில்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இதை பற்றி நிறைய தகவல்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி வியூவர்ஸ்.